இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு கூட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம், பாதி தக்காளி, மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க நம்ம பூசணிக்காய் இதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா காயிலிருந்து தண்ணி விடும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து வெந்து வந்திருக்கும். பாருங்கள், எக்ஸஸ் தண்ணி எதுவுமே இல்லை. நல்லா வந்து கரெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு. இதை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூட்டு வந்து இதில் கூட சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு நீங்கள் நெய் விட்டு கூட தாளித்து ஜமாய்க்கலாம். சூடான சாதத்தில் நல்லா நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்.